இந்த போதைப்பொருள் எது வச்சிருந்தாலும், ப்ரொடக்ஷன் பண்ணாலும், ம்ஹும். அதை வச்சிருந்தாலும், அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணாலும், வியாபாரம் பண்ணாலும், கன்சியூம் பண்ணாலும், ம். அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் 10 வருஷம் தண்டனை. வாங்கி பயன்படுத்துறவங்களுக்கு கூட தண்டனை உண்டு. ஆமா, ம்ஹும். 5 + 5 லட்சம் அபராதம். ஓ, இந்த இது வந்த புதுசுல நானே ஒரு 15-20 வழக்குகள்ல தண்டனை வாங்கியிருக்கேன். நீங்க பிடிச்சிருக்கீங்க. நான் பிடிச்சி கோர்ட்ல நிறுத்தி அவங்களுக்கு வந்து சாட்சிகளை ஏற்றி தண்டனையா வாங்கிக்குவேன். ஓ, என்ன மாதிரி ட்ரக்ஸ் சார்? இதுல வந்து மற்ற வழக்குகளுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா, இப்போ ஒரு அக்யூஸ்ட பிடிக்கிறோம் அப்படின்னா ஒரு வழக்குல அந்த பொருளை கைப்பற்றி அவரை அரெஸ்ட் பண்ணி முதல்ல அரெஸ்ட் ஃபர்ஸ்ட், அப்புறம் அவர்கிட்ட இருந்து பொருளை சீஸ் பண்றது நெக்ஸ்ட். ஓ, ஆனா இதுல பொறுத்தவரை பொருளை கைப்பற்றுறது ஃபர்ஸ்ட், ஓ, அரெஸ்ட்ங்கிறது நெக்ஸ்ட். நெக்ஸ்ட். ஓகே. அதே மாதிரி இந்த பொருளை வந்து கைப்பற்றுறதுக்கு முன்னாடி சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. நீங்க வந்து மேஜிஸ்ட்ரேட் ஒப்படைக்கணும், ஏமுனால ஒப்படைக்கிறீங்களா அப்படின்லாம் கேட்கணும். கேட்டா அவர் வந்து இல்லை உங்ககிட்டே ஒப்படைக்கிறேன்னு சொல்லணும். இதுக்கெல்லாம் எழுத்து மூலமா அவர்கிட்ட எழுதி கையெழுத்து வாங்கணும். ஓ, இந்த அரசு மாதிரி ஆமா ஃபார்மாலிட்டிஸ்லாம் நிறைய இருக்கும். ஆமா, அந்த லைசன் ஆஃப் ப்ரூஃப் அதெல்லாம் பார்க்கணும். அது வந்து மற்றதுல வேற மாதிரி இருக்கும், இதுல வேற மாதிரி இருக்கும். இல்லைங்கிறத அவர் தான் ப்ரூவ் பண்ணணும்.